Hello viewers, welcome to my channel தையல் தமிழில். இந்த வீடியோல நம்ம பெல் ஸ்லீவ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்றதோட செகண்ட் மெத்தட் தான் பார்க்க போறோம். இந்த ஸ்லீவ் நான் ஏற்கனவே ஒரு மெத்தட்ல வந்து ஸ்டிச் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இந்த டிசைன் ஸ்லீவ் வந்து நம்ம சுடிதாருக்கு இல்லனா வந்து பிளவுஸ்க்கு எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெத்தட்ல வந்து பெல் ஸ்லீவ் தைக்கணும் அப்படினா எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு துணி வந்து தேவைப்படும். 1/2 மீட்டர்ல இருந்து 3/4 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படும். வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு நான் தேவையான அளவுக்கு துணி எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து நான் பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சுதான் வந்து இந்த ஸ்லீவ் வந்து கட் பண்ண போறேன். இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து எப்படி போடுறதுன்ற வீடியோவோட லிங்க்கும் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. இப்போ இந்த ஸ்லீவ் வந்து இந்த மடிப்பு பாகத்துல வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட் மார்க் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து 9 இன்ச் அளவுக்கு ஸ்லீவ் வைக்க போறேன். அதோட தைக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து நான் 10 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதுல வந்து கை சுற்றளவு வந்து 5.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் தையலுக்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்றேன். இப்போ மேல வந்து அந்த பேட்டர்ன்ல இருக்க அளவுக்கு நான் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நீங்க உங்க ஸ்லீவ் அளவு வந்து பேட்டர்ன் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சைட்ல வந்து நான் தையலுக்காக விட்ட அளவு வந்து மார்க் பண்றேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணி வச்சுட்டு நான் மார்க் பண்றேன். இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க நம்மளோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல வர பெல் ஐகானையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இப்போ இதுல வந்து நான் சென்டர் நாட்ச் கட் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதுல கை சுற்றளவு வந்து நம்ம 5.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிருக்கோம். இதை வந்து ஓபன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கை சுற்றளவு வந்து 11 இன்ச் வரும். இப்போ இந்த கீழ இருக்க துணி வந்து 2ஆ மடிச்சிருக்கு. இதை இன்னொரு தடவை இந்த மாதிரி நான் மடிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுல நமக்கு வந்து 4 லேயர் வந்து இருக்கும். இப்போ இந்த கார்னர்ல வந்து நமக்கு 2 சைடும் வந்து ஃபுல்லா மடிப்பு பாகமா தான் இருக்கும். இப்போ மேல இருக்க அந்த ஸ்லீவ்ல வந்து தையலுக்காக இருக்க துணி அளவை விட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த பகுதி வந்து நான் இந்த மாதிரி பாதியா மடிச்சுக்கிறேன். இதை வந்து கீழ இருக்க அந்த கிளாத்ல வந்து அந்த கார்னர்ல வந்து இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டுட்டும் கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இதோட மொத்த அளவு வந்து நமக்கு 11 இன்ச் வந்தது. இந்த 11 இன்ச்சை வந்து 6.28 ஆல வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னா நமக்கு வந்து 1.25 இன்ச் வரும். இந்த 1.25 இன்ச்சை வந்து இந்த கார்னர்ல இருந்து நான் அப்படியே ஃபுல்லா வந்து இந்த மாதிரி சர்க்கிளா வந்து மார்க் பண்றேன். அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்து 2 சைட்லயும் மார்க் பண்ணணும். அப்புறம் சென்டர்லயும் மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி வளைவா வந்து போட்டுக்கலாம். இது வந்து நமக்கு கரெக்டா வந்து ஃபிட் ஆகும். நான் முதல் பண்ண மாதிரி மடிச்சு வச்சும் நீங்க வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டுக்கலாம். இப்ப மார்க் பண்ணிருக்க இடத்துல இருந்து நமக்கு அந்த பெல் ஸ்லீவ் வந்து எந்த அளவுக்கு உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இதுல நான் வந்து 4.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்றேன். இப்ப மார்க் பண்ணதுக்கு அப்புறம் மேல அந்த கார்னர்ல இருந்து நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றத பாத்துக்கலாம். 6.5 இன்ச் இருக்கு. அந்த 6.5 இன்ச் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வளைவு கோடு போட்டோமோ அதே மாதிரி அந்த கார்னர் பாயிண்ட்ல இருந்தே இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா நான் 6.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்ப வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்ப கட் பண்ணதுக்கு அப்புறம் இதை ஓபன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டே இல்லாம நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்ல ஒரு கிளாத் கிடைக்கும். இப்ப இதை வந்து எப்படி வந்து தைக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். இப்ப இதுல வந்து நம்ம தையலுக்காக விட்ட அளவு வந்து மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் சைட்ல தச்சுக்கலாம். இப்ப அதுக்கப்புறம் இங்க கீழே நம்ம சர்க்கிள் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த துணி எடுத்துட்டு அதோட ஓரம் வந்து மடிச்சு வச்சுக்கலாம்.
இப்ப இந்த மாதிரி ஃபுல்லா நம்ம ரவுண்டா தச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப மேல இருக்க அந்த ஸ்லீவோட இதை நம்ம வந்து அட்டாச் பண்ண போறோம். இப்ப மேல இருக்க அந்த ஸ்லீவ் வந்து நல்ல பக்கம் திருப்பி வச்சிருக்கேன். கீழ இருக்க அந்த ரவுண்ட் கிளாத்தும் வந்து நல்ல பக்கம் இருக்கு. இது வந்து அப்படியே மேல் பக்கமா திருப்பி வச்சுட்டு இந்த மாதிரி சைட்ல வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க 2 சைடும். இப்ப வந்து இந்த இடத்துல நம்ம ரவுண்டா அப்படியே வந்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே வந்து 8 இன்ச் 9 இன்ச் அளவுக்கு ஸ்லீவ் தச்சு வச்சிருக்க ட்ரெஸ்ல கூட இந்த மாதிரி வந்து நம்ம பெல் ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப இதுல நான் ஃபுல்லா வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துட்டேன். இப்ப இதை வந்து மேல் பக்கமா திருப்பி எடுத்துக்கலாம். இதுக்கு மேல நம்ம வேணும்னா ஒரு பதிவு தையல் போடுறதுன்னா போட்டுக்கலாம். இப்ப நம்ம ஃபுல்லா தச்சு முடிச்சாச்சு. இந்த ஸ்லீவ் வந்து ஃபுல்லா பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் இந்த மெத்தட்ல தான் வந்து இந்த மேக்ஸி ட்ரெஸ் வீடியோல வந்து நான் பெல் ஸ்லீவ் வந்து தச்சிருந்தேன். இந்த மேக்ஸி ட்ரெஸ் வந்து எப்படி தைக்கிறதுன்ற வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. நீங்க அதை வந்து கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். இந்த மெத்தட்ல வந்து நம்ம பெல் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி பிளவுஸ்க்கு அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங் மேக்ஸி ட்ரெஸ்க்கு இதுக்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட சேனல் தையல் தமிழ் வந்து Facebook, Twitter, Instagram இது எல்லாத்துலயும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.